வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரக்ஷாபந்தன் ஆகஸ்ட் 11 அன்றைக்கி வருது. ஸோ அதுக்கு நம்ம நிச்சயமாக எல்லாருமே நம்ம எப்படி இங்கே கனு அன்னைக்கு பிரதர்ஸ்கோசரம்னு சொல்கிறோமோ, அது மாதிரி ரக்ஷாபந்தன் நார்த்தில் இது பண்ணுறா. ஸோ எப்படி இருந்தாலும் எல்லா பிரதர்ஸும் நன்னா இருக்கணும்னு நம்ம எல்லோரும் வேண்டிக்கிறது ரொம்ப ஒரு நார்மலான ஒரு இது. நம்ம கூட பிறந்தவாள்லாம் நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கிறது தவிர நமக்கு வேறு என்ன இது இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ எப்பயுமே நம்மளோட உடன்பிறப்புகள் தான் நமக்கு ஒரு பெரிய பக்க பலமே. எப்பயும் அவளுக்கோசரம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளோட இதில். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த ரக்ஷாபந்தனுக்கோசரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மலாய் லட்டு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அந்த மலாய் லட்டு எப்படின்னா, அதாவது பால் பவுடரில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது ஒன்று இருக்குது. அது அப்புறமா நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி நம்ம பாலை ஃபுல் ஃபேட் மில்க் நான் காய்ச்சின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இது 1 லிட்டர் பால். இதை பாலை திரிச்சுட்டு இதை பனீர் ஆக்கிட்டு இதை தவிர இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் விட்டு அதோடு இதை மிக்ஸ் பண்ணி லட்டுவாக பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக இது ரொம்ப பிடிக்கும். உங்கள் பிரதர்ஸ்க்கெல்லாம் இது பண்ணி கொடுத்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படணும் இந்த நாளில். ஸோ இது பார்க்கலாம். இப்போது இது நல்லா பால் பொங்கி வந்ததும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்க் இது. நான் எவ்வளோ எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன்னா 2 பழம் புழிஞ்சு இதை வச்சுருக்கேன். இது பொங்காமல் நம்ம எலுமிச்சம்பழத்தை விட்டோன்னா அவ்வளோ நன்னா அந்த பனீர் வராது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அது பால் நன்னா பொங்கி வரணும். பால் நன்னா பொங்குறது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சின்னது பண்ணிடுறேன். கொதிக்கிறது தெரியுறதா? சின்னது பண்ணிவிட்டு இந்த எலுமிச்சம்பழ ஜூஸை விடுறேன். அடுப்பை இன்ஃபேக்ட் நான் அணைச்சிட்டேன். தெரியுறதா? 2 பழம் புழிஞ்சு எடுத்துட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 1.5 பழம் போகும். அது இதில் 2 பழச்சாறில் கொஞ்சம் ஜலமும் விட்டுக்கோங்க. அதில் ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி சக்கை தனியாக இது தனியாக வந்துடணும். தண்ணி தனியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை வடிகட்டிக்கலாம். பார்க்க போனேன்னா இந்த வே வாட்டர்லேருந்து தான் வே ப்ரோட்டீன் பண்ணவே பண்ணுறா. இந்த பாடி பில்டப் பண்ணணும் அப்படின்னு நிறையா ஒர்க் அவுட் பண்ணுறவாலாம் எடுத்துக்கிற இந்த வே ப்ரோட்டீன் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த வே வாட்டர்லேருந்து தான் எடுக்கிறா. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. இதை தூர கொட்டிட வேண்டாம், நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வே வாட்டராக நீங்கள் அப்படியே வேணாலும் அதை சாப்பிடலாம். நல்லா இது கொஞ்சம் கோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வேணாலும் குடிக்கலாம். ஸோ இதில் நல்லா கோல்டு வாட்டரை விட்டு இது அலசிடணும். ஏன்னா இதில் நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கோம் இல்லையா, ஸ்வீட்டில் அந்த எலுமிச்சம்பழத்தோட இது வந்துடக்கூடாது. நல்லா கோல்டு வாட்டரை விட்டு இதை அலசிடணும். இதை அப்படியே ஒரு சைடில் வச்சுக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். நம்ம டோட்டலாக 1.5 லிட்டர் பால் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபுல் ஃபேட்டில் எடுத்துன்னா நன்னா வரும். இது நல்லா கொதித்து அப்படியே சுண்டி ஒரு மாதிரி உங்களுக்கு இதை திரட்டி பால்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி கெட்டியாக வரட்டும். நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 1/2 லிட்டர் மில்க் விட்டுருந்தோம். அது நல்லா குறுகி எடுத்து பாருங்கள். அதுவுமே சைடெல்லாம் வர அந்த ஹேடு எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணி விடுங்க. இதுக்கு ஒரு 100 கிராம் சுகர் போடுங்க. 100 கிராம் சுகர் எவ்வளோ அளவு கப்பில் இருக்குன்னு சொல்லி கேட்டேன்னா, 1/4 கப் மேலே ஒரு
ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன்னா போதும். இது சர்க்கரையோடு சேர்ந்து கொதிக்கட்டும். நல்லா அப்படியே திரட்டி பால் மாதிரி வரும். அதுக்கப்புறமா நல்லா இன்னும் கொஞ்சம் பால் சுண்டட்டும். அதுக்குள்ளே இது வந்து நான் அந்த பன்னீர் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுவோம், நல்லா உங்களுக்கு கையால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா லட்டுவாக அதை பிடிக்கிறதே நீங்கள் ஒன்றும் உடையாமல் நல்லா ஒத்தா மாதிரி வரும். இது சர்க்கரை போட்டப்புறம் பால் கொஞ்சம் நீர்த்துக்கும். நான் திருப்பி நல்லா கெட்டியானதும் பார்க்கலாம். இது ஒயிட் சுகரில் தான் பண்ண முடியுமானா ஒயிட் சுகரில் தான் பண்ண முடியும். ப்ரௌன் சுகர் போட்டுட்டேன்னா கலர் வேறு மாதிரி இருக்கும். இந்த மலாய் லட்டுங்கிறது எப்பயுமே ஒயிட் கலரில் தான் இருக்கும். உங்கள் சௌரியம் கலர் வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல மாமி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டு பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஆனால் வெல்லம் போட்டு பண்ணினேன்னா இது நல்லா இருக்காது. இந்த ஸ்வீட்டை வெல்லம் போடலாமான்னு கேட்டேன்னா இது நல்லா இருக்காது. ஸ்டேஜில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். உங்களுக்கே தெரியுறதா அது எவ்வளோ திக்காக எவ்வளோ கெட்டியாகிடுதுன்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா கையால், இந்த பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதோடு சேர்ந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இது இப்படியே நீங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுட்டு இதை லட்டு பிடிச்செல்லாம் வந்துடும். உங்களுக்கு அதில் அதையும் தாண்டி பாலில் தண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணினா பால் பவுடர் வேணால் ஒரு 1/4 கப் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் அதை ஆட் பண்ணல, தேவைப்பட்டவா ஆட் பண்ணிக்கோங்க. மலாய்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பன்னீர் தான் அதோட இது. ஸோ பன்னீரை வச்சு இந்த மலாய் லட்டு பண்ணியிருக்கோம் நம்ம. இது சிம்பிளாக பால் பவுடர் வச்சு இவ்வளோலாம் சிரமப்படலை நாங்கள். இது எனக்கு வந்து இது எடுத்தது வந்து இந்த 1/2 லிட்டர் மில்க் நல்லா சுண்டி இதாகிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு. ஆல்ரெடி பால் திரிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. அது உங்களுக்கு நீங்கள் பார்த்துன்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா அதை கையால் நான் பால் சுண்டுறதுக்குள்ளே தேய்ச்சி வச்சுட்டேன் இந்த பன்னீரை. இது பார்க்க போனேன்னா இது ஒரு 1/2 an hour to 40 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். உங்களுடைய ஈஸியான ஒரு இதுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்தோன்னு இருக்கும். எப்போ பாரு ஒரே மாதிரி ஸ்வீட்டுக்கு பதிலாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு, கொஞ்சம் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வெளியில் நிறையா பண்ணிட்டே வெளியில் வச்சுன்னு சாப்பிட்லாமான்னா வந்து நீங்கள் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து வச்சுன்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒரு 2-3 டேஸ் நிச்சயமாக நல்லாயிருக்கும். வெளியில் வச்சுருந்தேன்னா நல்லா இருக்காது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மில்க் ஸ்வீட்லாம் வெளியில் இருந்தால் அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பார்த்தா தெரியுது நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்க. இது கரெக்டான பதம். இந்த தண்ணி எல்லாமும் சுத்தமாக அதில் வற்றிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை அடுப்பு அணைச்சிடலாம். நல்லா ஆற விட்டு இது நம்ம லட்டுவாக பிடிக்கலாம். அடுப்பை அணைச்சிடுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா லட்டுவாக பிடிக்கிறச்சு பார்க்கலாம். ஸோ இந்த மலாய் வந்து நல்லா கெட்டியாக நீங்கள் எப்படியே பிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கையில் நெய் தடவிக்கோங்க. சைஸ்லாம் உங்களுடைய இஷ்டம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வைக்கணுமான்னு கேட்காதீங்க. நான் உங்களுக்கு ஒரு அழகுக்கோசரம் நான் அப்படி வச்சு காமிக்கிறேன். உங்கள் சௌகரியம். இது நல்லா ஒரு தடவை கையால் திருப்பி நல்லா பிசைஞ்சிட்டு பண்ணிடனா இந்த லட்டுலாம் உடையாத நல்லா அழகாக ஃபர்மாக இருக்கும், நல்ல ஜூஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இது எல்லாருக்கும் ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பிரதர்ஸ்க்கும் ஹாப்பி ரக்ஷாபந்தன். இந்த சிஸ்டரோட ஹாப்பி ரக்ஷாபந்தன் உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா பிரதர்ஸும் ரொம்ப நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு காமாட்சிகிட்ட என்னோடய பிரார்த்தனை எப்பயும் இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் சிரமம். ஸோ திருப்பி நான் கேட்டுக்கிறது என்னென்னா, என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற அந்த பட்டனையும் கிளிக் பண்ணினா
நம்ம எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்லாம் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி ரக்ஷாபந்தன்.